தேங்காய் நகரப்படலாம் பாடல் 20. பெத்தன பருதி போய் பெருகும் மாயிரம் பொத்தன இருளர தயங்கும் பொன்மணி கொத்தன தருணம் குழும் தோரணம் அத்தன முகிலிடையவில் மானுமே. அன்பு நண்பர்களே வணக்கம். தேம்பாவணியில் 2வது படலமான நகரப்படலத்தில் 20வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இனி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அந்த வீதியினுடைய சில காட்சிகள். அந்த வீதியிலே மணித்தோரணங்கள் எவ்வாறு கட்டிவிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த முதல் பாடல் சொல்லுகிறது. போர்த்தன பருதி போய் பெருகும் மா இரா போர்த்தன இருள் அற தயங்கும் பொன்மணி கோர்த்தன தரளமேல் கொழுவும் தோரணம் ஆர்த்தன முகிலிடை அவிர்வில் மானுமே. போர்த்தன பருதி போய், அதாவது கதிரவன் மறைந்து இருள் கவியக்கூடிய நேரத்திலே இருளை போக்குவதற்காக அங்கே மணிகளை கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். அது அழகுக்காகவும் அதே நேரத்தில் அந்த மணிகளிலிருந்து வரக்கூடிய ஒளியால் அந்த வீதி அழகு பெறுவதற்காகவும் அந்த தோரணங்கள் மணிகளால் ஆன தோரணங்களை கட்டியிருக்கிறார்கள். கதிரவன் மறைந்து இருள் கவியும் நேரத்திலே மாளிகையில் தொங்கவிடப்பட்டிருந்த பேரொளி தரக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட பல வகையான மணிகளால் செய்யப்பட்ட தோரணங்களை கட்டி தொங்கவிட்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், மழை நாளில் மேகங்களுக்கு இடையே எவ்வாறு வானவில் இருக்கிறதோ அதுபோல அந்த வானவில்லை போல இங்கே அதுதான் அவிர்வில் மானுமே. அவிர்வில் என்றால் அந்த முகிலிடை, ஆர்த்தன முகிலிடை அவிர்வில், வானவில்லை போன்று மிக அழகான தோற்றத்தோடு அந்த மணிகளால் பொன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த வீதியினுடைய மாடங்களில் உள்ள வாயில்களில் அமைந்திருக்கக்கூடிய தோரணங்கள் என்று அந்த நகரத்தில் தோரணங்கள் அமைந்திருக்கக்கூடிய அழகை பாடுகிறார். நன்றி.